செய்திகள். அதிகாலையில் கோர விபத்து, ஒருவர் பலி, 32 பேர் காயம். கொழும்பில் பாரிய தாக்குதலை மேற்கொள்ளவிருந்தவர் நள்ளிரவில் அதிரடியாக கைது. வவுனியாவில் வனத்துறை நடவடிக்கையினால் விவசாயிகள் அச்சம். துப்பாக்கி சூடுகளால் அதிரும் இலங்கை, இதுவரை 42 பேர் மரணம். கொட்டி தீர்க்கப் போகும் மழை, பலத்த காற்றும் வீசும், வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. 5 கோடி மதிப்புள்ள கேரள கஞ்சாவுடன் 2 கைது. மொனராகலை வெளியாய பகுதியில் இன்று அதிகாலையில் சம்பவித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 32 பேர் காயமடைந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் சுற்றுலா சென்ற தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் உயிரிழந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் ஓட்டுநர் தம்பதில்ல பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவராவார். பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்கள் மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தம்பகல்லவில் இருந்து மொனராகலை நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் சுற்றுலா சென்று தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பில் பாதாள உலக தாக்குதலுக்கு தயாராகியிருந்ததாக சந்தேகிக்கப்படும் ராணுவ கமாண்டர் படையின் ஓய்வு பெற்ற சார்ஜென்ட் மேஜர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். செக்கோஸ்லாவாக்கியாவில் தயாரிக்கப்பட்ட தானியங்கி கைத்துப்பாக்கி, தோட்டாக்கள் மற்றும் போதைப் பொருளுடன் நேற்று முன்தினம் இரவு மாலைப்பேயில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து பல ராணுவ கமாண்டோ உடைகளும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். துபாயில் உள்ள ராணுவ கமாண்டர் படையில் இருந்து தப்பி சென்ற ஒரு சிப்பாய் இந்த துப்பாக்கி மற்றும் போதைப் பொருட்களை தனக்கு அனுப்பியதாக சந்தேக நபர் கூறியுள்ளார். அவர் பாதாள உலக தாக்குதலை நடத்த தயாராகி வருவதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சந்தேக நபர் பிப்ரவரி மாதம் ஓய்வு பெற்ற ராணுவ கொமாண்டோ படை உறுப்பினர் ஆவார். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வனவள திணைக்களத்தின் அண்மைய செயற்பாடுகளால் விவசாயிகள் அச்ச நிலையில் இருப்பதாக வவுனியா மாவட்ட விவசாய சம்மேளனத்தின் தலைவர் எஸ் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், வனவள திணைக்களத்தால் எல்லையிடப்பட்ட காணிகள் விடுவிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்தாலும் வவுனியாவை பொறுத்தவரை அவ்வாறு எந்த காணியும் விடுவிக்கப்படவில்லை என்றே கூற வேண்டும். அத்துடன் நீண்ட காலமாக பராமரிக்கப்படாத காணிகள் இனிமேல் மக்களுக்கு கிடைக்காது என்றும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் காடுகளாக இருக்கும் தமது காணிகளை துப்புரவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வனவள திணைக்களம் அந்த பணியை செய்ய தடை போடுகிறது, அவ்வாறு செய்பவர்களையும் கைது செய்கின்றது. இந்த நிலைமை தொடர்ந்தால் இவ்வாறு மக்கள் தமது காணிகளை துப்புரவாக்குவது, இதனால் விவசாயிகளும் மற்ற மக்களும் அச்ச நிலையில் உள்ளனர். இதற்கு ஒரு நீதியான முடிவினை அரசு வழங்க வேண்டும். சில காணிகளுக்குள் கிணறுகள் உள்ளது, அவ்வாறான காணிகளையும் புனரமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 30 வருடங்களாக இடம்பெயர்ந்த மக்கள் இன்னும் தமது சொந்த இடங்களுக்கு மீள திரும்பவில்லை. அவர்களது வீடுகளை மூடி காடுகள் வளர்ந்துள்ளதுடன் அந்த காணிகள் தொடர்பாக கிராம அலுவலர்கள் உறுதிப்படுத்தி கடிதம் வழங்கினாலும் வனவள திணைக்களம் அதனை ஏற்க மறுக்கிறது. பலர் காணிகளுக்கான அனுமதி பத்திரத்தையும் வைத்துள்ளனர், ஆனால் அது செல்லுபடியாகாது என்று கூறுகின்றனர். இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அரசாங்கம் நல்லதொரு தீர்வை வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இலங்கையில் 82 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களின் போது 44 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 48 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதிகளவான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேல் சப்ரகமுவ மாகாணங்கள் மற்றும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதேவேளை வடமேல் மாகாணத்தில் சில இடங்களிலும் மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பிற பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மலைநாட்டு மேற்கு சரிவுகள், வடக்கு, வடமத்திய, வடமேல் தென் மாகாணங்கள், திருகோணமலை மாவட்டம் போன்ற இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசலாம் என திணைக்களம் எச்சரித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
5 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட கேரள கஞ்சாவுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் நாடளாவிய ரீதியில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கில் முன்னெடுத்து வரும் தேடுதலின் போதே குறித்த 2 சந்தேக நபர்களும் கைதாகியுள்ளனர். அதன்படி போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று மாலை பத்தளை போலீஸ் பிரிவின் பங்களாவத்த பகுதியில் சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது சுமார் 309 கிலோகிராம் நிறையுடைய கேரள கஞ்சாவை தம்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 சந்தேக நபர்கள் அங்கு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 43 மற்றும் 49 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களால் வாடகைக்கு பெறப்பட்டிருந்த வீட்டின் அறையொன்றிலேயே கேரள கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் வெலிசரை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது